ஒரு அழகான நதி சலசலவென்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதிக்கரையை பார்க்கிறான், மரங்களை பார்க்கிறான், குயில்களை பார்க்கிறான். அந்த இடம் அவனுக்கு ரொம்ப ஏகாந்தமா இருக்கு. ஆஹா, இது போன்ற இடத்தில் தானே முனிவர்கள் அந்த காலத்தில் தவம் செய்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம இங்கே உட்காந்து தவம் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல கரை ஓரமாக தவம் செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகளோடு உட்கார்கிறான். உட்காந்து கண்ணை மூடிண்டு காலையில் ஒரு 8 மணிக்கு தவத்தை ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் போயிருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இளம் யுவதி ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து செல்வதற்காக இந்த நதிக்கரைக்கு வருகிறாள். நதிக்கரைக்கு வரும்போது அவளை பார்க்கிறான். அந்த யுவதி செல்கிறதை பார்க்கிறான். அவளை பார்த்த ஒரு கணத்தில் இவரோட தவமானது டக்கென்று தடம் புரண்டு விடுகிறது. என்னடா அது, இவள் நம்ம பார்த்துட்டோமே, நம்ம தவம் கலைஞ்சு கொடுத்தே. சரி, இவளை பார்க்கறதுன்னு இந்த கண்ணு தானே இவளை பார்க்கறது. நாளைக்கு நம்ம இதே இடத்துல தவம் செய்யும் போது இந்த கண்ணில் ஒரு துணியை கட்டிக்கணும், நம்ம அப்பதான் இவளை பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சு அடுத்த நாள் காலை என்ன பண்றான், கண்ணில் மட்டும் ஒரு துணியை கட்டிண்டு 8 மணிக்கு தவம் செய்ய உட்கார்றான். சரியா 8 மணிக்கு அந்த பெண் அதே போல குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த நதிக்கரைக்கு செல்கிறாள் ஜலம் எடுத்து வருவதற்காக. அவள் செல்கின்ற போது அவள் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கொலுசு சத்தமானது இவனுக்கு காதில் கேட்கிறது. டக்குனு இவனோட தவம் கலைகிறது. என்னடா அது, காதில் இந்த கொலுசு சத்தம் கேட்கிறதே, அவதான் போறா போல இருக்கு, நேற்றுக்கு 8 மணிக்கு போனவதான் போலா போல இருக்கு, நாளையிலேருந்து இந்த காதலையும் நம்ம ஒரு பஞ்சை வச்சுக்கணும், இல்லைன்னா துணியை வச்சு கட்டிக்கணும், இந்த காதுக்கும் ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த இளைஞன் தீர்மானிக்கிறான். அடுத்த நாள் 3வது நாள் காலை 8 மணிக்கு அதே போல தவத்தில் உட்கார்றான். கண்ணை கட்டிக்கிறான், காதை கட்டிக்கிறான். மணி 8 மணி ஆகிறது. இவனுக்கு மனசுக்குள்ள தோன்றது, அவ பெயர்ப்பாளா ஜலம் எடுக்கிறதுக்கு குடத்தை எடுத்துண்டு அப்படின்னு இவனோட மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்கிறதான். அப்பதான் அவனுக்கு தெரியறது, இந்த கண்ணை கட்டலாம், காதுகளையும் கட்டிவிடலாம், ஆனால் இந்த மனசை கட்டுறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம்ங்கிறது அவனுக்கு புரிந்ததான். ஆக இந்த தவம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம அத்தனை பேர் ஒரு மகானை பார்க்க வருகிறோம் அப்படின்னா நம்மால முடியாத விஷயத்தை அந்த மகான் செஞ்சிருக்க. அதனால அந்த மகானது திருப்பாதங்களை நம்ம படுகிறோம்.